Hey guys, இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா? சேனல் யாருன்னா புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த எபிசோட்குள்ள போலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோயினை தாங்கி பிடிச்ச ஹீரோ விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உனக்கு என்ன பைத்தியமா? இந்த கேட்டை தாண்டி போனீங்கன்னா இன்னொரு செக்யூரிட்டி கேட் இருக்கு, அதுல நீ கை வச்சாலே போதும் அசால்ட்டா அலாம் அடிச்சு காட்டி கொடுத்துரும். இத்தனை நாள் இந்த வீட்டுல கிடக்க இது கூட உனக்கு தெரியாது? கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமேனா? ஹீரோயின் இல்ல எனக்கு அப்படி ஒரு அலாம் இருக்கிறதே தெரியாதுங்கிறா. அப்ப அது எதுக்கு வச்சிருக்காங்கன்னு கேட்டா ஹீரோயின் எனக்கு என்ன தெரியும், நார்மலா வாழ்றவங்க வீட்டுல இந்த அலாம அந்த கன்றாவிலாம் எதுவுமே கிடையாது, அவங்க பாட்டு போவாங்க வருவாங்க, இங்கதான் என்னென்னமோ இருக்கு, அதுக்கு என்ன பண்ண முடியும்னா ஹீரோ பாரியா இத்தனை நாள் உள்ளுக்குள்ள அடக்கி வச்ச கோவம்லாம் வெளியில வருது போலியேன்னு ஹீரோயின் ஆமா என்ன வெறுத்துக்கிறீங்களோ வெறுத்துக்கோங்க, எவ்வளவு பேச்சு பேசுறீங்களோ பேசுங்க, பிச்சைக்காரியா எலியா என்ன வேணா சொல்லிக்கோங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை, ஆனா உங்களோட இந்த ஜோக்குக்கெல்லாம் சிரிக்கிற நிலைமையில நான் இப்ப இல்ல, தயவு செஞ்சு இன்னைக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா விடுங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. ஹீரோ உன்னோட பாய் ஃப்ரெண்ட பாக்க போறீன்னா வெளில போக வாய்ப்பு இல்ல, அப்படியே உள்ள போயிடு, ஆனா நீ சரக்கடிக்கு தான் போறேன்னா வா நான் கூட்டு போறேன்னு இவனே கூட்டு வரான். இவன் நீங்க எதுக்கு தேவையில்லாத வெள்ளம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன தனியா தான் இருக்க விட்டு தொலைங்கள, நான் உங்ககிட்ட உதவி கேட்டு நானும் கத்துவேன், அவன் ஏன் இப்படி ஓவரா பண்ணிட்டு இருக்க, நம்ம அப்பா அம்மாக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறுபடியும் பெருசா உனக்கு லெசன் எடுப்பாங்க, அதெல்லாம் கேட்கறதுக்கே எனக்கே டயர்டா தான் இருக்கு, பரவாயில்ல வா நான் கூட்டு போறேங்கிறா. இவ்வளவு திடீர்னு என்ன என் மேல இவ்வளவு கரிசனம் சாருக்குன்னு கேட்டா பாக்குறதுக்கு பாவமா இருந்துச்சு, இந்தா இதை தானே தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த ஜீசோட பொம்மை இருக்குல்ல அதை மட்டும் எடுத்து கொடுக்குறான். அதை பார்த்ததும் இவளுக்கு அவ்வளவு சந்தோஷம், எனக்காக நீங்க எங்க இருந்து எடுத்தீங்கன்னா மத்த திங்ஸ் எல்லாம் மறந்துரு, இது ஒண்ணு பாக்குறதுக்கு கொஞ்சம் யூனிக்கா இருந்துச்சா, உனக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குமோன்னு சொல்லி நான் தான் குப்பையில இருந்து எடுத்து வச்சேன், மத்ததெல்லாம் என்னால காப்பாத்த முடியல அப்படின்னு சொன்னது ஹீரோயினுக்கே லைட்டா அவளோட மனசுல இந்த பாரம் கொஞ்சம் கம்மியான மாதிரி தோணுது. சரி நீ இவன் கூடவே குடிக்கிறதுக்காக வெளியில வந்திருக்கா, ஹீரோ நீ எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கும் புரியுது, ஃபர்ஸ்ட் டைம் நீ வந்தப்ப சும்மா பணத்துக்காக வந்திருப்பேன் தான் நானும் யோசிச்சேன், ஆனா அதுக்கப்புறமா தான் நீ உன்னால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட்டை போட்டு எங்க எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க, உன்னோட சின்சியாரிட்டி அதுலயே எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு, இது எல்லாமே சின்னதா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அதனால நானும் உன்னை என்னோட தங்கச்சியை ஏத்துக்கலான்னு முடிவுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறா. அந்த குப்பையெல்லாம் வெளில எடுத்துட்டு போய் போட்டிருப்பாங்களே, சாரி அவளோட திங்ஸ் எல்லாம் வெளில கொண்டு போய் போட்டிருப்பாங்களே, அப்பயும் அவங்க அம்மா கிட்ட வந்து கேட்டிருப்பான், அதுக்கப்புறம் எதுக்குமா அவகிட்டயும் கடுமையா நடந்துக்கிறீங்க, அவளோட திங்ஸ் எல்லாம் வெளியில போடுறதுலாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையான்னு. அவங்க அம்மா கறி எவ்வளவு தைரியம் இருக்கும்டா, நான் கூட ஏதோ திங்ஸ் எல்லாம் வெளியில போடுற மாதிரி சின்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தா போதும் தான் நினைச்சேன், ஆனா என்கிட்டே வந்துட்டு என்னையும் அவளை ஜியான்னு கூப்பிட சொல்றா, ஏதோ அவளோட பழைய ஃபேமிலிக்கு வாங்கின கிஃப்ட் எல்லாம் கூட ரிட்டர்ன் கொடுத்து காசை கொண்டு வந்து கொடுத்துட்டாலே பரவாயில்லப்பா, நம்ம பொண்ணு நம்ம கண்ட்ரோலுக்கு வரான்னு நினைச்சா அதுதான் இல்ல, எல்லை மீறி போயிட்டு இருக்கா, இதுக்கப்புறமாச்சும் நம்ம அவளை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க அப்பா உள்ள வந்துட்டாரு. என்னமா ஏதோ முக்கியமான விஷயத்த பத்தி பேசிட்டு இருந்தீங்க போலயே, நான் வந்து டிஸ்டர்ப் இருந்தா பண்ணிட்டு கோவமா தான் கேக்குறாரு. இவங்க அம்மா ஹீரோயின் அப்படி ட்ரீட் பண்றது இவருக்கு மட்டும்தான் அவ்வளவு கோவம் வருது, ஏன்னா இவரையும் அது மாதிரிதான் அவங்க ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க, பெருசா ஏதோ சண்டை போட முடியாத நிலைமையில அமைதியா விட்டுட்டாரு. ஹீரோ அங்க இருந்து வெளியில வரப்பதான் ஹீரோயின் அந்த பீரெல்லாம் தேடிட்டு கேட்டை விட்டு எகிரலான்னு போயிருப்பா, அப்பதான் இவன் கூப்பிட்டுருப்பான், அததான் இப்ப சொல்றான், இவ்வளவு விஷயத்தையும் நான் பார்த்ததுனால தான் நான் கூட வர வேண்டியதா போச்சு, நீயும் மனசார சாரி கேக்குற, உன்னை நான் நம்பாம விட்டுட்டேன்னா நீ இன்னும் வருத்தப்படுவல, அதுக்குதான் நானாச்சும் நம்பிக்கை வைக்கலான்னு இருந்தேன், உன்னை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த உலகத்துல எதுவுமே நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைச்சிடாது, நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைக்குதுன்னா அதுக்கான ஒரு விலையை நம்ம அதுக்கு கொடுத்துதான் ஆகணும், நீ அவங்க கிட்ட கடன் வாங்கிதான் ஏன் கடனை அடிச்சிருக்க, அந்த கடனுக்காக உன்னை எப்படி வேணா ட்ரீட் பண்ணலான்னு அவங்களும் ஒரு இதுல யோசிக்கலாம்ல, அதனால ஃபர்ஸ்ட் அந்த பணத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், நீ கொண்டு போய் அவங்க கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துரு, அதுக்கப்புறம் உங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த கடன் வழக்கு போக்கும் இருக்காதுல அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அந்த கடனை ரிட்டர்ன் கொடுக்கறப்ப நான் என்னன்னு சொல்லி கொடுக்கட்டும், ஒரு கார் ஆக்சிடென்ட், அதுவும் உங்க கார் ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டுமானது இவன் பதறான், அது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா எங்க அம்மா என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க, அதனால எனக்காக நீ இந்த உண்மையை அவங்க கிட்ட சொல்லாத, வேற யார்கிட்டனா கடன் வாங்கினா அதை கொடுத்துட்டு ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்கன்னு அந்த மாதிரி எதனா சொல்லி சமாளி, உனக்கு எதனா ஹெல்ப் வேணும்னா நான் பண்ணிக்கிறேன், இந்த டீலிங் ஓகேவான்னு கேட்கவே ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டா. அம்மா கறி அவங்க அப்பாவை சமாதானப்படுத்துறதுக்காக வந்திருக்கா, அவ பழக்க வழக்கங்களை பாத்தீங்களா செம்ம டென்ஷன் ஆகுது எனக்கு ஒவ்வொன்னும், அப்படி ஒரு ஏழப்பட்ட குடும்பத்துல வளர்ந்ததுனால அவளும் அதே மாதிரி இருக்கா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அதனால கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாதான் அந்த வேர் நுனியில இருந்து நம்மள மாதிரி ரிச்சான ஆளா மாத்த முடியும்னதுக்கு அவங்க அப்பா அது அவளோட தப்பா, அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வளர்ந்தது அவளோட தப்புன்னு நீ சொல்ல வரியா, யாரு அவளை தொலைச்சது, 25 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு குடும்பத்துல அவ அழகா வளர்ந்து வந்திருக்கா, இப்ப என்னன்னா திடீர்னு நீ மாத்த சொன்னா அவளால எப்படி முடியும்னா, ஆமா என்ன பிளேம் பண்ற தவிர உங்களால வேற எதுவுமே பண்ண முடியாதுல்ல, எவ்வளவு பண்றீங்களோ பண்ணுங்க, ஆனா அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை, என் பொண்ணு என்னோட பொண்ணா 25 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து நான் வளர்த்தா எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி உருவாக்கி எல்லார் மத்தியிலயும் இந்த எஸ்ஆங் குரூப்புக்கே மூத்த பொண்ணு அவதான் அப்படின்னு கெத்தா நான் அனௌன்ஸ் பண்ண போறேன், அதை பார்த்து நீங்க எல்லாரும் வாயடிச்சு போக போறீங்க பாருன்னு சபதம்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் குடிச்சிட்டு வரப்ப ஹீரோ ஒரே ஒரு அட்வைஸ் தான் கொடுக்குறாங்க, பாரு அங்க இருக்கப்ப உனக்கு இந்த வாழ்க்கை பெட்டரா இருந்திருக்கும், இப்ப இருக்க மோசமான வாழ்க்கையை விட்டு வரலான்னு தோணும், இங்க இருக்கப்ப அந்த வாழ்க்கையே பெட்டரா இருந்துச்சுன்னு தோணும், இக்கரைக்கு அக்கறை பச்சையாதான் தெரியும், ஆனா அதுக்காக பார்த்து இப்ப நீ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையை விட்டுணும்னு மட்டும் யோசிக்காது, எல்லாம் கொஞ்ச நாள் தான், நம்ம தாத்தா வந்துட்டு போற வரைக்கும் தான், அவர் வந்துட்டு அப்புறம் எல்லாமே சரியாயிடும், நீ
நார்மல் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்பிட்டான். ரூமுக்கு வந்து செக் பண்ணி பார்த்தா எல்லா பொம்மையுமே கரெக்டா எடுத்து வச்சிருந்திருக்கான். ஈரன் இவ்வளத்தையும் எடுத்து வச்சவன் ஒரு வார்த்தை சொன்னானா பாத்தியா? மத்தவங்களுக்கு எல்லாம் இது குப்பையா கூட தோணலாம், ஆனா எனக்கு இது பொக்கிஷம். அது இங்க யாருக்கு புரிய போகுதுன்னு முதல் ஹீரோ சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. மெமரிஸ் எல்லாம் மறக்க முடியாத ஒரு விஷயம் தான், ஆனா அது மெமரிஸா வச்சிருக்க வரைக்கும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆக முடியாது. நீ கொஞ்சம் அதை பத்தி யோசின்னு இருப்பா. இவளும் என்ன மன்னிச்சிருங்க, இப்போ உங்க எல்லாரையும் நான் எடுத்து வச்சுதான் ஆகணும். இந்த வீட்டுல நான் இந்த பழக்க வழக்கங்களை ஃபர்ஸ்ட் கத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் எல்லாருக்கும் தெரிஞ்சே சந்தோஷமா உங்க எல்லாரையும் வந்து பாக்குறேன் அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டா. ஜீசு காலையில எழுந்து வந்ததுமே அவங்க அம்மா பிடிச்சு கத்துறாங்க. அவ்வளவு குடிச்சிருந்தாலும் நீ எதுக்கு தேவையில்லாம ஜியானை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? உன்னால அவளுக்கு அந்த வீட்டுல பிரச்சனை ஆகுறதுக்கா? இன்னொரு வாட்டி அவ இங்க வர வச்சுனா அவ்வளவுதான் பாத்துக்கோனதுக்கு நான் கால் பண்ணலமா, அவளே பண்ணிருக்கா, நான் வளரிட்டேன்னு நினைக்கிறேன். இப்பயும் அவ தான் கால் பண்றேன், நான் பேசுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நார்மலா அவங்க அக்கா கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டா. இன்னைக்கும் பிரெட் கொண்டு போய் டெலிவரி பண்ண வந்திருக்கா. அவன் ஹலோ சொன்னா கூட இவ மதிக்காம போய் உள்ள கொடுத்துட்டு அங்க இருந்து வந்துட்டா. அவங்க ஓனர் கிட்ட வந்துட்டு எனக்கு அங்க போகவே ரொம்ப எம்பாரஸ்டா இருக்கு, எனக்கு பதிலா நீங்க போறீங்களான்னா அவர் அதுக்கு மேல கத்துறாரு. ஐயோ நான் ஓனர், நான் எப்படி போக முடியும், என்னால முடியாது என்னால முடியாதுன்னு பதறிட்டு இருக்காரு. இவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தா அந்த சேர்மேனும் வந்துட்டாங்க. ஹீரோட தாத்தா அவர் ஹீரோயினை வந்து மீட் பண்ண பாசமா அணைச்சுக்கிட்டாரு. அவருக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஹீரோயின் அப்பாவை கண்ணாலே இந்த சேர்மேனுக்கு ஒரு வித இலக்காரம் இருக்கதான் செய்யுது. ஏன்னா அவர் ஏழப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர். தன் பாஸோட பொண்ணையே காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்கிறதுனால அவர் தான் இப்ப வைஸ் பிரசிடென்டா இருக்காரு. வேணும்னு என்ன பண்றாரு, அந்த பதவியை ஹீரோக்கு விட்டு கொடுத்துரு. ஏன்னா ஹீரோ ஹீரோயின் ஏஜுக்கு ஈக்குவலா இருக்கவன். அவங்க மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சானா இவன் அந்த டீம்ல இருக்க மத்த எல்லாருக்கூடயுமே கொஞ்சம் சகஜமா பழகி அதுக்கப்புறமா நீ அவளோட கதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சு அவள் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவன் நீ கண்டுபிடிச்சு ஒரு நல்ல கதையை உருவாக்குன மாதிரியும் இருக்கும்ல அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாரு. ஆனா இவர் மெயின் டார்கெட் அவங்க அப்பாவை அவரோட பதவியில இருந்து இறக்குறது தான். ரூமுக்கு வந்ததான் அவங்க அப்பா கேக்குறாரு, ஆமா உங்க அப்பா இந்த மாதிரி ஒரு கேவலமான கதையை சொல்லி அவளை இன்ட்ரோடியூஸ் பண்றதுதான் மெயின் தாட் நீ நினைக்கிறியா? அதுதான் கிடையாது. அவரோட முக்கியமான நோக்கமே என்னைய இடத்துல இருந்து கீழே இறக்கணும். ஏன்னா என்ன டவுன்லயே பார்த்து அவர் பழகிட்டார்ல, நான் உயர்ந்த இடத்துக்கு போறத பாக்குறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்ல. ஆனா எனக்கு என்ன கோவம் ஆகுதுன்னா இதுக்கு எதுக்கு தேவையில்லாம இன்னசென்ட்டா இருக்க என்னோட பொண்ணை யூஸ் பண்ணணும்? உங்க அப்பனுக்கு ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிச்சதான் கணக்கு. ஏன்னா என் பொண்ணு அவளோட வாழ்க்கையவே இழந்ததுக்கு யார் காரணம்? அவளை சின்ன வயசுல தொலைச்சு நீதான் காரணம். அதையும் மறைச்சு ஒரு டீசென்டான வேலையை வாங்குறது கூட என் பொண்ணு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கிற உண்மையும் மறைச்சு இவங்களே வேலை போட்டு கொடுப்பாங்களாம், இவங்களே அவளை கரை சேர்த்து கொண்டு வருவாங்களாம். எல்லா தியாகப்பட்டத்தையும் உங்க குடும்பமே எடுத்துக்கணும். அதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னவோ என் புள்ள ஒரு நல்ல இடத்துக்கு போறானே அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். வேற என்னத்த சொல்லன்னு அவரோட குறைய புலம்பி தீர்த்துட்டு இருக்காரு. ஹீரோக்கு விஷ் பண்றா. பரவாயில்ல நீங்க வைஸ் பிரசிடென்ட் ஆக போறீங்களே அப்படின்னு. தங்கச்சி கறி இதுல விஷ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லக்கா, இது ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் மட்டும்தான். அந்த பதவிக்காக நிறைய பேர் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அதுல அண்ணாவும் ஒரு ஆள். அண்ணா ஜெயிப்பாங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஆனா கூடவே இந்த போட்டியில அப்பாவும் இருக்காரு, தாத்தாவோட சொந்த பிள்ளையும் இருக்காங்க, அவங்களோட பிள்ளைங்களும் இருக்காங்க. அதனால ஒரு டஃப்பான காம்படிஷனா போகும் அக்கா, அதுக்கப்புறமா தான் முடிவாகும்னு அந்த டீட்டெயிலாம் சொல்றா. ஹீரோ நாளைக்கு நம்ம 2 பேரும் வெளியில போலாம், எங்கன்ற இடத்த நீயே முடிவு பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எல்லாரும் கிளம்பிட்டாங்க. தம்பி பையன் ஆல்ரெடி பிளான் போட்டு வச்சிருந்தால அவங்க அம்மாவை இப்படின்னா அவன் வெளியூர்ல போய் தங்கி படிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு. அதுக்கேத்த மாதிரியே பேனாவா அவனே மூக்குல குத்திக்கிட்டு அம்மா நான் ரொம்ப படிச்சு படிச்சு என் மூக்குல இருந்து ரத்தமே வந்துருச்சு அப்படின்னு ஒரு ஆஸ்கார் நடிப்பையே போட்டுட்டான். அவங்க அம்மா கிட்ட அதே நடிப்போட எடுத்து அந்த கார்டையும் கொடுத்துட்டு அவங்களும் ப்ராப்பரா செக் பண்ணாம பிள்ளை படிச்சு நல்ல கிரேடு வாங்கியிருக்கேன்னு கையெழுத்தும் போட்டுட்டாங்க. ஹீரோயின் அம்மாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்களோட ஹஸ்பண்டும் அவங்க அப்பாவும் தான் மெயின் ஃப்ரெண்ட்ஸாவே இருந்திருக்காங்க. இப்ப அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு வந்தேன்னு. அவங்க அப்பா அந்த ஆன்ட்டியை சின்ன வயசுல இருந்து பாக்குறாங்க போல, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்ட்டி புருஷன் இப்ப பாரு கடுகடுன்னு எரிஞ்சு விழுந்துட்டே இருக்காரு. அவங்க அப்பா திட்டிடுறாரு, ஏன்டா இப்படி ஓயாம அவளை திட்டிட்டே இருக்க, அவளுக்கு ஜஸ்ட் என்கிட்ட நிறைய பேசணும்னு தோணி இருக்கு, பேசிருக்கா, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்றாரு. இவங்க நல்லா கேளுங்க இந்த ஆளு, நீங்க ஏன் அவசரப்பட்டு அவளை கல்யாணம் பண்ணீங்க, நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா, எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிச்சிச்சுன்னு அவங்க புருஷன் எதிர்க்கவே சொல்றாங்க. அவரா என்னமா பண்றது, எப்படி பார்த்தாலும் அவன் நல்லா சம்பாதிக்கிறான்ல, அது போதாதான்னதுக்கு அவங்க பொண்டாட்டிக்கு ஸ்லிப்பர் ஷாட்ல ஒண்ணு குடுக்குற மாதிரி இவங்க ஒரு பதில் சொல்றாங்க. காசு பணம் மட்டும் இருந்து அதே எடுத்து திங்க போறோம், கொஞ்சம் காதலும் இருக்கணும், அது இந்த அளவுக்கு சுத்தமா கிடையாது. நீங்க பாருங்க எப்ப பாரு உங்க பசங்களை பத்தி யோசிக்கிறீங்க, உங்க மனைவியை பத்தி அவ்வளவு கேர் பண்றீங்க, ஆனா இந்த ஆள் கொஞ்சம் கூட என்னை பத்தி கவலையே பட மாட்டான். நான் செஞ்சு வைக்கிறதெல்லாம் நல்லா திங்குறான், ஆனா குறையும் சொல்லிட்டு கிடக்கான். என் விதி நான் இவனை கட்டிக்கிட்டேன்னதும் ஹீரோயின் அம்மா ஏண்டி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, அவருக்கு கஷ்டமா இருக்காதான்னதுக்கு அவரே நான் இதை பத்தி எல்லாம் கஷ்டப்பட மாட்டேமா, எனக்கு எப்பயோ தெரியும் இவ உன் புருஷனோட ஃப்ரெண்டுங்கிற காரணத்துக்காக தான் நான் கல்யாணமே பண்ணேன், எனக்குமே அவளை அவ்வளவா பிடிக்காது, நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் கோச்சிக்காத, நான் கேன்சர்ல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதுல இருந்து மீண்டு வந்திருக்கேன், அதே மாதிரி கஷ்டத்தை நீ அவனுக்கும் கொடுத்துறாது, கொஞ்சம் அவனை நல்லா பாத்துக்கோமா அப்படின்னது. அவங்க அம்மா எங்க அவங்க என்ன சொல்றாங்க, அப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. இவரு டேய் வாயை மூடிட்டு இருடா, இதுவும் பேசாதனா, அவரு உண்மையை சொல்லணும்னா உன் புருஷன் மறுபடியும் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்க, எதனா ஒரு வழி பிறந்துராதா, உனக்கு எதனா செஞ்சிட மாட்டோமாங்கிற கவலை தான் அவனுக்குள்ள இருக்கு, நீதான் இதுக்கு மேல அவனை கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு அட்வைஸ்
பண்றாரு. ஹீரோயினுக்கு இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டே ஜாபுக்கு போறா. அதனால தங்கச்சி கிட்ட ஆசையா கேக்குறா, எனக்கு விஷயம் எதுவும் பண்ண மாட்டியானதுக்கு அக்கா ஏன் ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கீங்க, என்னமோ அந்த கம்பெனிக்கே ஓனர் ஆக போற மாதிரி, ஜஸ்ட் ரெகுலர் எம்ப்ளாயி தானே, என்னையும் சேர்த்து எம்பாஸ்டா ஃபீல் பண்ண வைக்காதீங்கன்னு சிலுக்கு மாதிரி பேசிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. ஹீரோயினுக்கு தான் கொஞ்சம் அவமானமா போச்சு. இதுக்கு இவளை பாதுகாக்கிற அந்த பாடி கார்டு மேல ஒரு கண்ணு இருக்கு, அவங்கிட்ட மட்டும்தான் இதோட சுயரூபத்தெல்லாம் காமிச்சு பேசிட்டு இருப்பா. வயலின் கிளாஸ்க்கும் போயிட்டு பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அங்க ஒரு புள்ளி இருக்கா. அந்த பிள்ளை இவகிட்ட, நீ என்ன எங்களோட எந்த குரூப்லயுமே இல்ல, நாங்க எங்க கூப்பிட்டாலும் வர முடியாதுன்னு இருக்க, எதுக்கு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க, காசு இருக்குன்னு ஆடிட்டு இருக்கியான்னு ஓவரா கத்திட்டு இருக்கு. இவ என்கிட்ட இந்த மாதிரி ரூடா பேசுற வேலை வச்சுக்காத, உங்ககிட்ட எதுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லணும், உங்க கூட நான் வரணும், எனக்கு விருப்பம் இல்ல, நான் வரல, உன்னால என்ன பண்ண முடியும்னு கேட்டது அந்த புள்ளி அடிக்கிற மாதிரி வரா. இவ என் மேல ஒரு அடி விழுந்துச்சு, அதோடு இந்த ஸ்கூல்ல இருந்தும் நீ போயிடுவ, அவ்வளவுதான், காலேஜுக்கும் போக முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, நான் சொல்ல வர்றது புரியுதுலன்னது அதுவே லைட்டா பயந்துடுச்சு. இவ கடந்த 4 வருஷமா என்கிட்ட கெஞ்சிட்டே இருக்க, என்ன இதுல சேர்த்து விடு அதுல சேர்த்து விடுன்னு, நானும் பாவம் பார்த்து சேர்த்துக்க அலோ பண்ணா, இப்ப என்னன்னா என்னையே புள்ளி பண்ணி இங்க இருந்து டிராப் அவுட் ஆகுற அளவுக்கு யோசிச்சு வச்சிருக்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தங்கள நம்ம புள்ளி பண்றோம்னா அவங்க யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். உன் இஷ்டத்துக்கு ஆளும் தெரியாம காலை விட்டு காலே இருக்காது பாத்துக்கோன்னு அப்படியே சிம்பிளா மிரட்டி விட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. போனவளுக்கு மனசு கேட்காம அங்க இருக்க அழுக்கு தண்ணி எடுத்து இவ மேல ஊத்தலான்னு வருவா. அதுக்குள்ள இவளோட பாடி கார்டு கோட்டை வச்சு மறைச்சுக்கிட்டான். அவ்வளவுதான், சும்மாவே அவனை புடிச்சிட்டு இருந்துச்சு. இப்ப லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஹீரோவும் ஹீரோயினும் வெளியில வந்திருக்காங்க. நேத்து அவன் சொன்னால நீயே எடுத்து பிக்ஸ் பண்ணுன்னு, இவ வழக்கமா சாப்பிடுற ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்ல தான் பிக்ஸ் பண்ணிருக்கா. இவன் வாங்கி கொடுத்த நெக்லஸ் தான் போட்டுன்னு வந்திருக்கா. ஹீரோ இந்த மாதிரி இடத்துலலாம் ஹைஜீனிக்காவே இருக்காது, நான் கண்டிப்பா ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டேன்னு சொல்லவே இவளே அவன் சாப்பாட்டையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோ வீட்டுல சேர்ந்தாப்புல 4 வாய் திங்க மாட்டேற, இங்க என்னன்னா 2 ஆள் சோத்த நீ மட்டும் உட்காந்து தின்னுட்டு கிடக்கு, எப்பாடி அது வயிறா இல்ல வண்ணாஞ்சாலா, வா கிளம்பலான்னு அங்க இருந்து கூப்பிட்டு கிளம்பிட்டான். சரி ஓகேன்னு வெளியில வந்து நின்னுட்டு இருப்பாங்க. ஒரு ஆள் லைட்டா தான் இடிப்பான், பார்த்தா அதுக்குள்ள இவளோட செயினியா எடுத்துக்கிட்டு போயிட்டான். ஹீரோயினும் விடாம துரத்த, ஹீரோவும் விடாம துரத்த, எப்படியோ கஷ்டப்பட்டு 2 பேரும் போராடி அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடியும் வந்துட்டாங்க. அந்த செயின் வேற அறுந்து போச்சு. ஹீரோ பின்னாடி அவன் வரானான்னு பாத்துட்டு இருப்பான். அதுக்குள்ள இவ பயமுறுத்தி விட்டா. ஐயோ என்ன அண்ணா, இதுக்கே பயந்துட்டீங்களான்னு அண்ணான்னு கூப்பிட்டாளா. ஹீரோக்கு மத்ததெல்லாம் மறந்து போச்சு, அண்ணான்னு கூப்பிட்டது மட்டும் நோட் பண்ணி பயங்கர சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இதுங்க வேற இப்பதான் அண்ணன் தங்கச்சி பாசத்தை ரொம்ப வளர்த்துட்டு வராங்க. ஹீரோயினோட ஒரிஜினல் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்த்து குடிச்சிட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு பிரேக்கப் பண்ண விஷயத்தையும் சொல்ல அவங்க எல்லாரும், ஏண்டா ஒரு ரூம் எடுத்து தங்குற அளவுக்கு கூட அவன்கிட்ட காசு இல்ல, சும்மா ஓவரா நடிச்சிட்டு இருக்காதுன்னு தான் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றான். உங்களுக்கு எல்லாம் செய்யறதுக்கு உங்க அப்பா அம்மா இருக்காங்கடா, வயசான காலத்துல அவங்கள பாத்துக்கவே எனக்கு காசு கரெக்டா இருக்கும், சில மிடில் கிளாஸ் கஷ்டத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்கும் எனக்கு தெம்பு இல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவளும் அங்க நல்லா இருக்க ஹேர் ஸ்டைல இன்னும் கந்தரகோலமா ஆக்கிட்டு வந்திருக்கா. இவன் மொடா குடியா குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்குற. அவங்க அப்பா தான் கஷ்டப்பட்டு எப்படியோ ரூம் கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. ஹீரோயினே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஜாப்ங்கிறதுனால அவங்க ஃபேமிலி அப்பா அம்மா எல்லாருமே பேசி அவளை அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அந்த வாசலுக்கு வந்து நிக்கிறப்ப அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா இந்த இடத்துக்கு வர்றதுக்காக. ஆனா காசு பணம் இருக்கவங்க அவ்வளவு கேஷுவலா சும்மானா கொஞ்ச நாளுக்கு மட்டும் இந்த வேலைக்கு போன அனுப்பி வைக்கிறாங்க. அதை யோசிச்சு பார்த்தவ இப்ப இதெல்லாம் யோசிக்க கூடாது, இப்ப போனாலுமே அந்த இடத்துல நம்மளுக்கான ஒரு பேரை தக்க வச்சுக்கணுங்கிற நினைப்புலதான் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கா. மத்த கொலீக்ஸ் எல்லாரும் யார் தான் வரப்போறான்னு ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் செம்ம கெத்தா என்ட்ரி கொடுக்குறா. யாராலுமே இவதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கா அப்படிங்கறத நம்பவே முடியல. மெயினா அந்த சிலுக்குலாம் அவ்வளவு கடுப்பா இருக்கு. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. சீக்கிரமே இன்னொரு எபிசோடோட பார்க்கலாம். தேங்க்யூ so much for watching. Bye.